வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். அதுல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸும் ஐடென்டிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பத்தி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ given sum எக்ஸாக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சம் ஆஃப் டூ நம்பர்ஸோட ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது, தட் இஸ் பாருங்க, சம் ஆஃப் டூ நம்பர்ஸோட ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது we use this particular distributive property. So clearly distributive property of multiplication over addition எப்படி எழுதலாம்னா a into b plus c is equal to a into b plus a into c அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற நம்பரோட parenthesis உள்ள இருக்கிற நம்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தனித்தனியா ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஃபைனலி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ வில் கெட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியா இன்னும் கிளியரா பார்க்கலாம். Say example வந்து a is equal to 6, b is equal to 5, c is equal to 3. So of course a into b plus c is equal to a into b plus a into c என்ற ஃபார்மேட்ல தான் we are going to sort things out. So நான் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அதாவது LHS RHS ரெண்டுமே சார்ட் அவுட் பண்ணி என்னோட ஆன்சர்ஸ் என்ன வருதுன்னு செக் பண்ண போறேன். So 6 into b plus c வந்து 5 plus 3 equals to aங்கிறது 6 into 5 plus 6 into 3 அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் RHS பண்ணிக்கிறேன். 6 5s are 30 and 6 times of 3 will gives you 18. So 30 plus 18 will gives you 48. Similarly on LHS, 6 into 5 plus 3 will gives you 8. So 6 8s are 48. So clearly 48 equal to 48 வந்துருச்சு. So this is known as distributive property of multiplication over addition. Now identity property of addition and multiplication பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா adding a zero in the whole numbers எந்த சேஞ்சும் ஏற்படுத்தாது. தட் இஸ் ஒரு நம்பரோட ஜீரோவை ஆட் பண்ணால் will get the same whole number again. ஸோ ஜீரோவை நம்ம ஆட் பண்ணுறதுனால ஹோல் நம்பர்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படி இருக்கிற ஜீரோ தான் additive identity அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது a number remains unchanged when added to 0 is said to be additive identity. எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்தலைன்னா அதுதான் additive identityன்னு சொல்லுவோம். Similarly in case of multiplicative identity, எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் the number remains unchangedனு பார்க்கும்போது we clearly get it as 1. that is 1ஓட எந்த whole number மல்டிபிள் பண்ணாலும் will get the same whole number. அதாவது a number remains unchanged when multiple to 1 is said to be a multiplicative identity அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரே ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த ஹோல் நம்பருக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டியும் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியும் கண்டுபிடிக்க போறேன். ஸோ சே நான் 5ன்னு ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கிறேன். அதோட நான் ஆட் பண்ணும்போது ஒரு நம்பரை ஆட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 5ஆவே இருக்கணும். இந்த நம்பர் தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா. சிமிலர்லி இதே 5ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 5ஐ நான் ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ண போகிறேன். எனக்கு அப்பவும் ஆன்சர் சேம் 5 தான் வரணும். இந்த நம்பரை தான் நான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, எந்த 5ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணினா 5 ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் 0. அதனால 0ங்கிறது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 1. 1ஓட மல்டிபிள் பண்ணால் தான் 5 அப்படியே 5ஆக கிடைக்கும். ஸோ திஸ் 1 பிகம்ஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹோல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய மேத் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.